வணக்கம். உங்கள் வீட்டில் ஸ்கூல் படிக்கக்கூடிய சில்ட்ரன்ஸ் இருக்கலாம். நீங்கள் பேங்க் எக்ஸாம், டிஎன்பிஎஸ்சி, பிஎஸ்சி இந்த மாதிரியான எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்களா இருக்கலாம். இல்லை வேறு ஏதாவது காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ், ஆப்டிடியூட் கிளியர் பண்ணுற ஐடியாஸில் இருந்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு தான். ஒரு 5 minutes ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் ராஜ்கமல், பிரெயின்ஹப் குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷனோட ப்ரொப்ரைட்டர். பிரெயின்ஹப் பார்த்தீங்கன்னா பிரெயின் அண்ட் ஸ்கில் டெவலப்மெண்ட் கொடுக்கக்கூடிய ஒரு இன்ஸ்டிடியூஷன். பாஸ்ட் ஒரு 7 years ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக நாங்கள் இதை ரன் பண்ணிகிட்ருக்கோம். ஒரு 174 ஸ்கூல்ஸ், ஒரு 60,000+ ஸ்டூடெண்ட்ஸ் ஹேண்டில் பண்ணிட்டுருக்கோம். இப்போ இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னா, ஒரு சில கோர்சஸ், ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட மெமரி பவர், உங்களோட மேத்ஸ் எபிலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான ஒரு சில கோர்சஸ் வந்து அசைன் பண்ணியிருக்கோம். ஸோ இது யாருக்கெல்லாம் சூட் ஆகும் பார்த்தீங்கன்னா, ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், பேங்க் எக்ஸாம் எழுதுறவங்க, மேத்ஸ் வந்து நான் கற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, ஈஸியாக மேத்ஸ் போடணும்னு நினைக்கிறவங்க, இந்த மேத்ஸ் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு நினைக்கிறவங்க, அவங்க எல்லாருக்குமே இது ரொம்ப சூட்டபுளான ஒரு ப்ரோக்ராமாக இருக்குது. ஸோ இப்போ ஒரு 8 courses வந்து ஸ்பெஷல் பேக்கேஜ் ஒன்று அசைன் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த 8 courses என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்பீட் மேத்ஸ், வெடிக் மேத்ஸ், மேஜிக் ஃபிங்கர்ஸ் அண்ட் அபாக்கஸ். இதுவும் இல்லாமல் மெமரி டெக்னிக், திங்கிங் டெக்னிக், மைண்ட் மேப்பிங் அண்ட் பிரைன்ஜிம் ப்ரோக்ராம். இந்த ஒரு 8 courses இருக்குது. இந்த 8 courses வந்து த்ரூ ஆன்லைன் மூலமாக கொடுக்க போகிறோம். இது ஒரு கிராஷ் கோர்சஸ் கிடையாது, இது ஒரு ஃபுல் கோர்சஸ். இதனோட டியூரேஷன் அப் டு 1.5 to 2 years பேஸ்ட் ஆன் ஸ்டூடெண்ட்ஸோட ஏஜை பொறுத்து மாறும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய கோர்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்பீட் மேத்ஸ். இது மேத்ஸோட ஷார்ட்கட்ஸ் அப்படின்னு கூட நீங்கள் சொல்லலாம். சில ஈஸி டெக்னிக்ஸ் நம்ம அதை கொடுப்போம். ஸோ மேத்ஸ் இவ்வளோ தானா அப்படின்ற மாதிரி இருக்கும். பிகாஸ் ஒரு 10 ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் எடுத்தீங்கன்னா அதில் 8 பேருக்கு மேத்ஸ் தான் டஃப். அந்த பிரச்சனை இந்த ஸ்பீட் மேத்ஸ் மூலமாக சால்வ் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் கோர்ஸ் பார்த்தீங்கன்னா வெடிக்மேத்ஸ். இது ஒரு இந்தியன் டெக்னிக், நம்ம முன்னோர்கள் யூஸ் பண்ண ஒரு ட்ரெடிஷ்னல் மெத்தட். 15 times faster than arithmetic calculations. 15 மடங்கு வேகமாக கால்குலேஷன்ஸ் சில்ட்ரன்ஸ் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சில்ட்ரன் 15 minutes எடுக்கிறான் ஒரு சம் போட அப்படின்னு வச்சுக்கோங்க. வெடிக் மேத்ஸ் மூலமாக பண்ணும்போது ஒரு 1 minute அதை சால்வ் பண்ண முடியும். ஸோ அடுத்த கோர்ஸ் பார்த்தீங்கன்னா மேஜிக் ஃபிங்கர்ஸ். 1 to 99 வரைக்கும் இருக்கக்கூடிய 2-digit நம்பர்ஸ் வந்து அடிஷன் சப்ட்ராக்ஷன்ஸ் பண்ணுவாங்க. இதை யார் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிண்டர் கார்டனில் இருக்கக்கூடிய சில்ட்ரன்ஸ் இதை பண்ணுவாங்க. இது ரொம்ப ஃபாஸ்ட்டாக வரும், ஃபிங்கர்ஸை யூஸ் பண்ணி கால்குலேட் பண்ணுறது. எவ்வளோ ஃபாஸ்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா 120 steps per minute. ஒரு நிமிஷத்தில் 120 steps பண்ணுவாங்க அடிஷன் அண்ட் சப்ட்ராக்ஷன்ஸ். ஸோ இதுவும் இல்லாமல் அபாக்கஸ் இருக்குது. ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் மேத்தமேட்டிக்ஸ், அடிஷன், சப்ட்ராக்ஷன்ஸ், மல்டிபிள் அண்ட் டிவிஷன்ஸ் வரும். இது இல்லாமல் டெசிமல் கால்குலேஷன்ஸும் அதில் வரும். ஸோ இதை பண்ணும்போது அவங்களோட கான்சன்ட்ரேஷன் பவரும் இம்ப்ரூவ் ஆகும். இது எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, அபாக்கஸ் யூஸ் பண்ணி கால்குலேஷன்ஸ் பண்ணும்போது அங்கே நம்பர்ஸ் இருக்காது, நம்பர்ஸ்க்கு பதிலாக பீட்ஸ் இருக்கும். அந்த பீட்ஸ் கூட 1 and 5 இந்த 2 நம்பர்ஸ் தான் இருக்கும். இந்த 2 நம்பரை வச்சு தான் அவங்க லேக்ஸ் அண்ட் லேக்ஸில் கூட அவங்க கால்குலேஷன்ஸ் பண்ணணும். ஸோ அதனால் அவங்களோட கான்சன்ட்ரேஷனில் பெரிய ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் பார்க்க முடியும். அடுத்ததான் நம்ம பார்க்கக்கூடியது மெமரி டெக்னிக். இப்போ ரொம்ப தேவையானது சில்ட்ரன்ஸ்க்கு. பிகாஸ் ஸ்கூலில் வந்து எக்ஸாம்ஸ் வந்து எப்படி பார்த்தீங்கன்னா, புக்ஸை படித்து அவங்க போய் மெமரி பண்ணி எக்ஸாமில் எழுதணும். ஸோ ஒரு கண்டென்ட் எப்படி மெமரி பண்ணுறது, இந்த கான்டென்ட் எப்படி ரீகால் பண்ணி எக்ஸாமில் எழுதுறது அப்படின்றது ஒரு ஸ்பெசிஃபிக் மெத்தட் எழுதுறது. திங்கிங் டெக்னிக், அவங்களுக்குன்னு ஒரு ஓன் க்ரியேஷன், ஓன் ஐடியா எப்படி வர்றது, இது கேள்வி கேட்குறது மூலமாக தான் அது வரும். பட் நம்ம வீட்லேயும் சரி ஸ்கூல்லேயும் சரி, அதாவது குழந்தைங்க சில்ட்ரன்ஸ் கேட்டால் நம்ம அதை கேட்டுகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உடனே ஆஃப் பண்ணுவோம். ஸோ கொஸ்டினிங், கேள்வி கேட்குறது மூலமாக திங்கிங் டெக்னிக் வந்து நம்ம கொடுக்குறோம். ஸோ திங்கிங் டெக்னிக்கான பேஸ் பார்த்திங்கன்னா கொஸ்டின் பண்ணுறது. அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது மைண்ட் மேப்பிங். ஸோ மெமரி டெக்னிக்கில் ஒரு கண்டென்ட் எப்படி மெமரி பண்ணுறதுன்னு பார்த்தோம். மைண்ட் மேப்பிங் அப்படின்றது ஒரு ஜஸ்ட் ஒரு ஆர்கனைஸ், ஃபஸ்ட் அண்ட் இது செகண்ட், அது மாதிரி ஒரு அவங்க மெமரி பண்ணக்கூடிய கான்டென்ட் வந்து ஒரு ஆர்கனைஸ்டாக வச்சுக்க முடியும், ரீகால் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ லாஸ்ட்டாக நம்ம பார்க்குறது பிரைன்ஜிம் ப்ரோக்ராம். யூஸ்வலாக பிரெயினில் வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட் அண்ட் ரைட் 2 பார்ட் இருக்குது. ஏதாவது ஒன்றை தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இதை பார்த்துட்டு இருக்க நீங்கள் ரைட் ஹேண்ட் யூஸர் அப்படின்னா உங்களுக்கு லெஃப்ட் பிரெயின் வந்து ஆர்டர்ஸ் பண்ணும். சில வந்து லெஃப்ட் ஹேண்ட் யூஸராக இருப்பாங்க, அவங்களுக்கு ரைட் பிரெயின் வந்து ஆர்டர்ஸ். இந்த மாதிரி ஆப்போசிட்ஸ். இதில் வந்து சின்ன சின்ன எக்ஸசைஸ் இருக்கும். இந்த எக்ஸசைஸ் மூலமாக ஒரே நேரத்தில் 2 பிரெயினையும் எப்படி யூஸ் பண்ணுறது 2 சொல்லி தருவாங்க. இது மூலமாக என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரே நேரத்தில் உங்களோட சில்ட்ரன்ஸ் யாராவது வேணாலும் இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் லெஃப்ட் ஹேண்டில் வந்து சயின்ஸ் அண்ட் ரைட் ஹேண்டில் மேத்ஸ், அவங்களோட ஹோம்ஒர்க்ஸ் வந்து ஒரே நேரத்துலையும் பண்ண முடியும். இதனால் பிரெயின் ஃபங்க்ஷனிங்கும் ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ இது எல்லா இடத்துலையும் இருக்குது. பிரெயினபில் என்ன ஸ்பெஷல் அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு அபாக்கஸ் கோர்ஸ் அண்ட் வெடிக் மேத்ஸ் கோர்ஸ் நம்ம எடுத்துக்கோம்.
மந்த்லி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மினிமம் அதனோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் ஒரு 500 ருபீஸ் Abacus-ஆ இருக்கட்டும், Vedicmaths-ஆ இருக்கட்டும். ஸோ மினிமமாக நான் சொல்கிறது 500 ருபீஸ். அண்ட் மேக்ஸிமம் இதை 1000 ருபீஸ்க்கு மேலேயும் சார்ஜ் பண்ணுறாங்க. சென்னை மாதிரி ஒரு பெரிய மெட்ரோ சிட்டிஸ்லாம் பார்த்தீங்கன்னா 1000 and above இருக்குது. ஸோ அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு 8 கோர்சஸ் நாங்கள் கொடுக்குறோம். இந்த 8 கோர்சஸ் நீங்கள் மினிமமாக வச்சாலும் 500 ருபீஸ் நீங்கள் வச்சாலும் உங்களுக்கு 4000 ருபீஸ் வரும். தென் மேக்ஸிமம் நீங்கள் 1000 ருபீஸ் அப்படின்னு கால்குலேட் பண்ணாலும் உங்களுக்கு 8000 ருபீஸ். ஸோ இதை நீங்கள் ஆனுவல், அதாவது இயர்லி நீங்கள் பார்க்கும்போது ஒரு 48,000 மினிமம் ஆரம்பித்து 96,000 வரைக்கும் போகும். இது வந்து ஒரு அப்ராக்சிமேட் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் ஒரு குழந்தை இருக்கக்கூடிய ஒரு வீட்டில். இந்த கோர்சஸ்லாம் லேர்ன் பண்ணணும் நினைக்கிறவங்க இவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுறாங்க எவ்ரி இயர். ஸோ இங்கே என்ன ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த 8 கோர்சஸ்மே வந்து உங்களுக்கு ஒரு அஃபோர்டபுள் காஸ்ட்டில் நம்ம கொடுக்குறோம். இது எவ்வளோ அப்படின்றது வந்து உங்களோட மைண்ட் இப்போ ஓடிட்டுருக்கும். ஒரு 50% டிஸ்கவுண்ட் இருக்குமா, 60% இருக்குமா, இல்லை 30 இருக்குமா, 20 இருக்குமா, அந்த மாதிரி நீங்கள் போகலாம். ஸோ இந்த பர்சன்டேஜ் அப்படின்றத பார்க்கும்போது உங்களுக்கு 85 to 90% டிஸ்கவுண்ட்ஸ் அதை நம்ம கொடுக்குறோம். மந்த்லி, அதாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் நம்ப முடியாத ஒரு விலையில் கொடுக்குறோம். 500 ருபீஸ் பர் மந்த் அப்படின்ற ஒரு ப்ரைஸில் வந்து இந்த கோர்ஸ் வந்து நம்ம அசைன் பண்ணியிருக்கோம். இப்போ 500 ருபீஸ்னு வரும்போது நீங்கள் 8 கோர்சஸ் சொல்கிறீங்க, அது ஒரு கோர்ஸ் தானா இல்லை 8ம் சேர்ந்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கம்பைன் கோர்ஸ் ஆல்ரெடி நம்ம சொல்லிவிட்டு அந்த பேக்கேஜில் இருக்கக்கூடிய 8 கோர்ஸும் சேர்த்து தான் உங்களுக்கு மந்த்லி 500 ருபீஸ் வரும். சரி, இதுக்கு தனியாக மெட்டீரியல்ஸ் ஏதாவது சார்ஜ் பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுவும் கிடையாது. இன்க்ளூசிவ் ஆஃப் ஆல் மெட்டீரியல்ஸ், இன்க்ளூடிங் மெட்டீரியலும் சேர்ந்து உங்களுக்கு 500 ருபீஸ் வரும். உடனே அடுத்த ஒரு டவுட் உங்கள் எல்லாருக்கும் வரலாம். ஸோ 500 ருபீஸ்க்கு நீங்கள் கொடுக்கும்போது அதனோட குவாலிட்டி எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்கலாம். மெட்டீரியல்ஸ் வந்து இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஷோ பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஒரு இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்டில் என்ன நீங்கள் லேர்ன் பண்ணுறீங்களோ அதுக்கு ஈக்குவலாகவே மெட்டீரியல்ஸ் இருக்கும். ஸோ அந்த மெட்டீரியல்ஸ் நீங்கள் பார்க்க முடியும். அது இல்லாமல் இதெல்லாமே சர்டிஃபைட் கோர்ஸ், இதுக்கான சர்டிஃபிகேஷன்ஸும் உண்டு. இதை எப்படி நீங்கள் லேர்ன் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, த்ரூ கூகுள் மீட் ஆர் ஜூம், கூகுள் மீட் ஆர் ஜூம் இந்த 2 ஆப் மூலமாக நீங்கள் இதை லேர்ன் பண்ணிக்கலாம். வீக்லி ஒன்ஸ் கிளாஸஸ் இருக்கும். ஸோ இந்த கோர்சஸ்க்கான டெமோ வீடியோஸ் யூடியூப்ல இருக்குது. Braingym குரூப் ஆஃப் இன்ஸ்டியூஷன், அதை நீங்கள் செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இது இல்லாமல் Braingymல பார்த்தீங்கன்னா இன்னும் சில கோர்சஸ் இருக்குது, சில ப்ரொஃபஷனல் கோர்சஸும் இருக்குது. ஸோ இந்த கோர்சஸ்லாம் நானும் லேர்ன் பண்ணிக்கணும், நான் ஒரு டீச்சராக இருக்கணும், அண்ட் டீச்சர்ஸ்க்கான ட்ரைனிங்கும் Braingymல இருக்குது. இதில் இருந்து உங்களுக்கு வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா உங்களோட காண்டாக்ட் நம்பர் இங்கே ஷோ ஆகிட்டு இருக்கு, அதுக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.